கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு இருந்த மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்தின் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள். சார் வணக்கம். இந்த காஷ்மீர் மாநிலம் பகல்காமில் நடந்த அந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தை பல்வேறு சுற்றுலா பயணிகள் இறந்துருக்காங்க. குறிப்பாக பார்த்தோம்னா அதனுடைய பின்னணியில் பல்வேறு அரசியல் காரணங்களாக இருந்தால் பல்வேறு நபர்கள் பேசிக்கிட்டு வராங்க. சமூக ஊடகங்கள் எழுதுகிற நம்ம பார்க்க முடிகிறது. குறிப்பாக பார்த்தோம்னா பிரதமர் மோடி அவர்கள் வெளிநாட்டு பயண ரத்து என்பது பலமுறை இது மாதிரியான பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கு. மணிப்பூர்லாம் நடந்துச்சு. அப்போது வராத பிரதமர் இப்போது வராருன்னா என்ன காரணமாக இருக்குன்ற மாதிரியான சந்தேகத்தின் அடிப்படையில் பல்வேறு கேள்விகள் கேட்குறாங்க. இந்த பகல்காமில் நடந்த துப்பாக்கி சூடு நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? பகல்காமில் இந்தியர்கள் கொல்லப்பட்டார்கள். ஆனால் பாஜக, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார் அமைப்புகள் என்ன செய்கிறாங்கன்னா இந்துக்கள் கொல்லப்பட்டாங்க அப்படின்னு பேசுகிறாங்க. இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம்! ஒரு தீவிரவாத பயங்கரவாத தாக்குதலை அதை தேர்தலுக்காக அரசியலுக்காக பயன்படுத்துறது எந்த வகையில் சரி? பகல்காமில் கொல்லப்பட்டவர்கள் இந்தியர்களா இந்துக்களா? இதுக்கு பதில் சொல்லணும் பிஜேபி. இந்தியர்கள் அப்படின்னு தான் நம்ம எல்லாரும் பார்க்குறோம். அதனால் எல்லாரும் அதை கண்டிக்கிறோம், கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறோம். ஆனால் அவர்கள் இந்துக்கள் என்று சொல்லி பிணத்தில் அரசியல் செய்கிறார்கள். இதை இன்னைக்கு நேரத்தில் காலங்காலமாக செய்கிறாங்க. ஏற்கனவே 2019 புல்வாமா தாக்குதலில் அந்த பிணத்தை காட்டித்தான் அவர்கள் தேர்தலில் ஜெயித்தாங்க. அந்த சம்பவமே மோடி அமித்ஷாவின் அலட்சியத்தால் நடந்தது. 40 சிஆர்பிஎஃப் வீரர்கள் அரசின் அலட்சியத்தால் கொல்லப்பட்டார்கள்னு சொல்லி அன்னைக்கு காஷ்மீரில் பிஜேபி நியமித்த ஆளுநர் சத்யபால் மாலிக் தெளிவாக பேட்டி கொடுத்துருக்காரு. இன்றைக்கி வயர் போங்க, தி வயர் இணையதளத்தில் அவர் பேட்டி இருக்குது, சத்யபால் மாலிக்கோட பேட்டி இருக்குது. நான் தரையில் வீரர்கள் போக வேணாம், பாதுகாப்பு இல்லை, அதனால் ஹெலிகாப்டரோ ஃப்ளைட்டோ கொடுங்கன்னு நான் கேட்டேன். அப்போ கொடுக்க முடியாதுன்னு இவங்க தான் மறுத்து தரையில் போக சொல்லி சொன்னாங்க. இது நம்ம அலட்சியத்தால் தான் நடந்துச்சு, அரசோட அலட்சியத்தால் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் மோடி அமித்ஷா சொன்னேன். நீ வாயை மூடிட்டு அமைதியாருன்னு சொன்னாங்க அப்படின்னு அவர் பேட்டி கொடுத்துருக்கிறார். இவர் பேட்டி கொடுத்தப்பற அவர் வீட்டில் ரெய்டு பல நெருக்கடி அவருக்கு பண்ணாங்க. ஆனாலும் அவர் என் மனச்சாட்சியாக நான் உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். இப்போ நடந்திருக்க சம்பவம் ஒரு கொடூரமான ஒரு சம்பவம். இந்த சம்பவத்துக்கு கடும் நடவடிக்கை தேவைன்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிற போது இவங்க அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? ஒரு விஷயம், இன்றைக்கி வானதி சீனிவாசன் கோயம்புத்தூரில் ஒரு பேனர் வச்சு அதில் கொல்லப்பட்ட இந்துக்களுக்கு அஞ்சலின்னு போடுறாங்க. இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி, இந்திய அரசியல் சட்டத்தின் மீது உறுதிமொழி எடுத்த ஒரு பிரதிநிதி, மதச்சார்பற்ற ஜனநாயக சோசலிச குடியரசு என்பதை ஏற்றுக்கொண்ட ஒருவர், அவர் இந்துக்களுக்கு அஞ்சலி அப்படின்னா அங்கே ஒரு இஸ்லாமியர் செத்துருக்காரு, அவர் கணக்கில் சேர்க்க மாட்டிங்களா? அந்த இஸ்லாமியர் எப்படி செத்துருக்கிறாரு? ஹுசைன் அதில் ஹுசேன் அப்படின்ற ஒரு காஷ்மீர்காரர் அங்கே குதிரையை வச்சு ஓட்டிக்கிட்டு சுற்றுலா பயணிகளை குதிரையில் ஏற்றிட்டு போய் அதில் வர்ற வருமானத்தில் வாழக்கூடியவர். அவர் வருமானத்தை நம்பி தான், ஹுசேன் வருமானத்தை நம்பி தான் அவங்க குடும்பமே இருக்குது. வேறு யாரும் அவங்க குடும்பத்தில் சம்பாதிக்கிறவங்க கிடையாது. பகல்காம் தாக்குதல் நடக்கிற போது இவர் சுற்றுலா பயணியை குதிரையில் ஏற்றிட்டு வர்றபோது அங்கே பயங்கரவாத தாக்குதல் நடக்குது, சுட போகிறாங்க. இவர் ஓடி போய் துப்பாக்கி அவங்ககிட்ட பிடுங்கி அவங்களோட சண்டை போடுறாரு. அதனால் இவரையும் சுட்டுறாங்க. இப்போ இந்த இந்திய மக்களை காப்பாற்றுவதற்காக உயிரை கொடுத்தவர் ஒரு இஸ்லாமியர். அதை மறுக்க முடியுமா? அவங்க வேற யார் அங்கே போய் இராணுவம் சண்டை போட்டுச்சா, போலீஸ் சண்டை போட்டுச்சா, யார் சண்டை போட்டா? அந்த பகுதி என்பது இந்தியாவின் சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பகுதியில் கிட்டத்தட்ட 2000 சுற்றுலா பயணிகள் இருந்திருக்கிறாங்க. 2000 சுற்றுலா பயணிகள் காஷ்மீர் மாதிரி ஒரு சென்சிட்டிவான இடத்துல எப்போ வேணாலும் பயங்கரவாத தாக்குதல் நடக்கலாம் அப்படின்னு இருக்கிற ஒரு இடத்துல ஒரு இராணுவ வீரர் கூட, ஒரு போலீஸ் கூட இல்லாமல் போன மர்மம் என்னன்னு இன்றைக்கு வரை பிஜேபி சொல்லியிருக்கா, ஆர்எஸ்எஸ் சொல்லியிருக்கா, சங் பரிவார் அமைப்புகள் சொல்லியிருக்காங்களா? வானதி சீனிவாசன் பதில் சொல்லுவாரா? நயினா நாயந்தன் சொல்லுவாங்களா? யார் பதில் சொல்லுவா? கங்கனா ராவத்துக்கு நீங்கள் செக்யூரிட்டி கொடுக்குறீங்க, துணை இராணுவப்படை, அண்ணாமலை கொடுக்குறீங்க, விஜய் கொடுக்குறீங்க, மக்கள் கொடுக்க முடியாதா? காஷ்மீரில் 2019 ஆகஸ்ட் 5, 2019 காஷ்மீர் மாநிலத்தின் 370வது பிரிவு சிறப்புரிமையை நீக்கி மொத்த கண்ட்ரோலையும் ஒன்றிய அரசாங்கம் எடுத்துக்கிட்டாங்க. காஷ்மீரை 2ஆக பிரிச்சுட்டாங்க. பிரித்து மொத்த கட்டுப்பாடு இன்றைக்கி இவங்ககிட்ட தான் இருக்குது. அங்கே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருந்தாலும் கூட அவங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. காஷ்மீரின் பாதுகாப்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா
பிரதமர் மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் 3 பேர் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இந்த நடந்த சம்பவத்துக்கு இவங்க 3 பேர் பொறுப்பா இல்லையா? அதுக்கு இதுவரை பதில் சொல்லியிருக்காங்களா? இப்போ ஒரு பெரிய ரயில்வே ஆக்சிடென்ட் நடக்குன்னா ரயில்வே மினிஸ்டர் ரிசைன் பண்ணுன்னு கேட்பாங்கல்ல, தொடர்ந்து நடக்குது. அதே போல் இங்கேயும் தொடர்ந்து 2019 காஷ்மீர் பிரச்சனை அதோட முடிஞ்சிருச்சு, 370 இருக்கிறதுனால தான் பிரச்சனை அப்படின்னு பிஜேபிக்காரங்க பேசினாங்க. 2019 369 பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் அங்கே நடந்திருக்குது. 2020 415 பயங்கரவாத தாக்குதல் நடந்திருக்கு. 2021 460 தாக்குதல் நடந்திருக்கு. 2022 457 தாக்குதல் நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? இப்போ மோடி அமித்ஷாவும் காஷ்மீர் சொர்க்கமாக இருக்குது, அங்கே எந்த பயங்கரவாத தாக்குதலும் கிடையாது, எல்லாரும் அங்கே போகலாம் அப்படின்னு இவங்க தொடர்ச்சியாக பேசுனதை நம்பித்தானே இவ்வளோ பேர் போனாங்க. அப்போ பொய்யான ஒரு நம்பிக்கையை கொடுத்த மோடியும் அமித்ஷாவும் தண்டனைக்குரியவர்களா இல்லையா? அவங்கள கண்டிக்கப்படனாலும் வேணாம் இல்லையா? எப்படி பொய் சொல்கிறீங்க? அங்கே தொடர்ந்து இது மாதிரி பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது, தாக்குதல் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் ஒன்றும் இல்லைன்னு சொன்னதை நம்பி போன வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட 2,60,00,000 பேர் காஷ்மீருக்கு போயிருக்கிறாங்க. இதில் ஒரு 60,000 பேர் ஃபாரின் டூரிஸ்ட். அவ்வளோ பேர் இன்னைக்கு காஷ்மீருக்கு போகிறாங்க. காஷ்மீரோட பொருளாதாரமே இதில் பெரிய அளவில் வளர்ந்துருக்குது. ஆனால் இப்போ ஒரு தாக்குதல் நடந்து இன்றைக்கி காஷ்மீர் இன்னொரு 5 வருஷத்துக்கு எந்திரிக்காது. அங்கே உள்ள தொழில், வணிகம், ஹோட்டல் எல்லாம் அதில் முழுசாக பாதிக்கப்படுறவங்க இஸ்லாமியர்கள் தான். இந்த நடந்த சம்பவத்தில் கூட அங்கே கர்நாடகாவை சேர்ந்தவங்க பல்லவின் ஒருத்தவங்க அவங்க கணவரை சுட்டு கொண்டுட்டாங்க. அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க கன்னட சேனலுக்கெல்லாம். அதாவது என்னை காப்பாற்றினது ஒரு இஸ்லாமியர், 3 இஸ்லாமிய இளைஞர்கள் வந்தாங்க, டிரைவர் இஸ்லாமியர். அவங்க எல்லாமே அவங்க அல்லாஹ் தொடர்பாக கோஷம் போட்டுக்கிட்டு ரஹமதுல்லா அப்படின்னு கோஷம் போட்டு என்னை காப்பாற்றிட்டு போனாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து பள்ளிவாசலில் நிறைய பேரை தங்க வச்சு சாப்பாடு உணவும் கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. ஒரு இஸ்லாமிய இளைஞர் அங்கே உயிர் திறந்திருக்காரு. ஒரு போலீஸ் ஒன்றும் செய்யலை, ஒரு இராணுவம் ஒன்றும் செய்யலை. நீங்கள் இராணுவத்துக்கு 1.5 லட்சம் வேக்கன்ட் இருக்குது, நிரப்பவே இல்லை. அக்னி பாத்துன்னு சொல்லி இராணுவ வீரர்கள் மன உறுதியை குறைச்சி அதை ஏதோ ஒரு 5 வருஷம் கூலிக்கு வேலை செய்கிற மாதிரியான ஒரு படையாக நீங்கள் அதை மாற்றிட்டீங்க. இது எல்லாம் பண்ணிவிட்டு அந்த இடத்துல பாதுகாப்பு, இப்போ 22 இடத்துல பாதுகாப்பு இருக்குன்னா 2 இடத்துல தான் இப்போ காஷ்மீரில் இருக்க ஆள் கிடையாது. இதுக்கு யார் பொறுப்பு? மோடி பொறுப்பு இல்லையா? அமித்ஷா பொறுப்பு இல்லையா? ஆனால் இப்போ மோடி என்ன செய்கிறாரு? சரி, சவுதி அரேபியா பயணத்தை முடிச்சுட்டு வராரு, இந்த பிரச்சனை தான் தலையிடுவார் அப்படின்னு பார்த்தா அவர் இன்னைக்கு பீகார் எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு போயிட்டுருக்கார். பீகாரில் இந்த வருஷம் எலெக்ஷன் வருது. எலெக்ஷனில் பிஜேபி ஜெயிக்கணும்னு நினைக்குது. அதற்காக அங்கே டஃப்பாக இருக்குது. பிஜேபி கூட்டணி வராது, நிதிஷ்குமார் வரமாட்டான்னு சொல்கிறதுனால இன்றைக்கி போய் பிண அரசியல் செய்வதற்காக அங்கே போகிறாரு. இன்றைக்கி ஆல் பார்ட்டி மீட்டிங் இருக்குது. பாகிஸ்தானுமே பேசியிருக்காரு, இந்த மாதிரி நான் ஒரு நபரை விட மாட்டோம், பின்னணியில் யாரெல்லாம் இருக்காங்க. டெல்லியில் உட்காந்து நீங்கள் இராணுவ தளபதியிலேருந்து அனைத்து கட்சிகளும் கூப்பிட்டு என்ன முடிவு பண்ணுறது, அதிகாரிகளை வச்சு என்ன செய்யறது அப்படின்னு பேசணும்ல. பாகிஸ்தான் பிரதமர் மீட்டிங் போட்டிருக்காரு. பாகிஸ்தான் பிரதமர் என்ன பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு, தேர்தல் பிரச்சாரத்துக்கு. அங்கே போய் தேர்தல் பிரச்சாரத்தில் இப்போ இந்த தாக்குதலை, இந்த பிண அரசியலை தேர்தலுக்காக எப்படி பயன்படுத்துறது, எப்படி புல்வாமா பயன்படுத்தி ஜெயிச்சோமோ அதை போல் பீகார் தேர்தலுக்கு இதை பயன்படுத்த முடியுமா அப்படின்ற வேலையை தான் பாஜகவும் ஆர்எஸ்எஸும் சங் பரிவாரம் செய்கிறாங்க. அவர்களுக்கு யார் பேர் சாகுறாங்கன்றது முக்கியம் இல்லை. எலெக்ஷனில் அவங்க ஜெயிக்கணும், அதிகாரத்தில் இருக்கணும். அதனால தான் 2 விஷயம். ஒன்று இதே நான் கேட்குறேன், இப்போ காங்கிரஸ் அரசு இருக்குன்னு வைங்க, இல்லை திமுக கூட்டணி அரசு இருக்குன்னு வைங்க. அது போன்ற காங்கிரஸ் கூட்டணி அரசில் காஷ்மீரில் இதே போல் ஒரு சம்பவம் நடக்குதுன்னா என்ன கற்றுக்கத்திருப்பாங்க பிஜேபி? தேச பாதுகாப்பில் கோட்டை விட்டாங்க, இவர்கள் கோழைகள், இந்நேரம் பாகிஸ்தானோட தாக்குதல் நடத்திருக்கணும், இவங்க ரிசைன் பண்ணணும், ஒரு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட் இல்லாதனால தான் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம், நாங்கள் தான் ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட்டை கொடுக்க முடியும் அப்படின்னு. என்னத்தை ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட்டை கொடுத்தீங்க? வந்ததுலேருந்து அங்கே நடந்துகிட்டு தான் இருக்குது தாக்குதல். மணிப்பூர் பிரச்சனையை உங்களால் தீர்க்க முடியலை, இன்றைக்கு வரை பிரதமர் அங்கே போகல. இப்போ காஷ்மீர் பிரச்சனையை உங்களால் தீர்க்க முடியலை, இப்போ என்ன ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட்டு? ஒன்று நல்ல நடவடிக்கை எடுத்து அங்கே ஒழுங்கு கொண்டு வரணும், இல்லை மக்களோட சேர்ந்து அங்கே மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தி பக்கத்து நாடோட பேசினாலும் உறவு சரியாக கொண்டு வரணும். எதுவுமே கிடையாது. அப்போ எதுக்கு இப்போ பிஜேபி தேச பாதுகாப்புன்னு சொல்கிறான்? அப்பட்டமான பொய். 2வது மிக முக்கியமாக அங்கே ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்குது, அந்த மாநில முதல்வர் இருக்கார். அந்த மாநில முதல்வர் ஒமர் அப்துல்லாவுக்கு அங்கே உள்ள சூழ்நிலையெல்லாம் தெரியும்ல. அவர்கிட்ட என்றைக்காவது கன்சல்ட் பண்ணியிருக்காங்களா? போன ஏப்ரல் 8ஆம் தேதி அமித்ஷா அங்கே போகிறார் காஷ்மீரில் போய் அங்கே உளவுத்துறையோட தயார் நிலை, இராணுவத்தின் தயார் நிலை
எந்த தாக்குதல், பயங்கரவாத தாக்குதல் வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கான தயார் நிலை சம்மந்தமாக அவர் ஒரு ஆய்வு பண்ணுறாரு. எல்லா அதிகாரிகளை வச்சு ஆய்வு பண்ணுறாங்க. அந்த ஆய்வில் சீஃப் மினிஸ்டர் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சீஃப் மினிஸ்டரை தனியாக அனுப்பிச்சுட்டு இவங்களாம் ஆய்வு பண்ணாங்க. இன்னைக்கு இவங்க தானே பொறுப்பு, நீ தனியாக ஆய்வு பண்ண, நீ தானே இன்னைக்கு பொறுப்பு இல்லாமல் இன்றைக்கி எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு போனால் இது என்னங்க அர்த்தம்னு எனக்கு புரியலை. இப்போ இராணுவ வீரர்கள்லாம் இங்கே வந்து துணை இராணுவ படை இங்கே வச்சு உள்நாட்டில் வந்து இவங்களுக்கு வேண்டியவங்க போகிறவங்க வர்றவங்க எல்லாம் பாதுகாப்பு கொடுத்துட்டு எல்லையில் கோட்டை விடுறாங்க அப்படின்றதான் இப்போ வந்து நடக்குது. இப்போ பாகிஸ்தானுக்கு மேலே அப்படி இப்படி நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தொடர்ச்சியான நாடகம் தான். ஏற்கனவே இதே போல் வந்து டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸை நாங்கள் கட்டு பண்ணுறோம், பார்டரை மூடுறோம், இது வந்து ட்ரீட்டியை இது பண்ணுவோம், இதெல்லாம் பழையதெல்லாம் சொல்லியாச்சு. இப்போ உங்களால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியலை, உங்களுக்கு அதுக்கான தீர்வும் கிடையாது அப்படின்றதான் யதார்த்தமான உண்மை. இல்லை, இரு நாட்டு பிரச்சனைகள், தீவிரவாத தாக்குதலுக்கு என்னதான் பண்ண முடியும் கவர்மெண்ட்னால? அதாவது ஒரு பயங்கரவாத பிரச்சனைக்கான காரணம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த பிரச்சனையை வந்து தீர்க்கறதுக்கான வழியை வந்து நீங்கள் பண்ணணும். அந்த பயங்கரவாத பிரச்சனையை இவங்க என்ன செய்கிறாங்கன்னா மத பிரச்சனையாக மாற்றி உள்ளூர் அரசியலுக்கு, இந்தியாவுக்குள்ள இரு அரசியலுக்கு எப்படி பயன்படுத்துறது அப்படின்ற வேலையை தான் அவங்க பாஜக தொடர்ந்து வந்து காஷ்மீர் பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருக்காங்களோ ஒழிய நேர்மையாக இந்த பிரச்சனையை அணுகி இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான எந்த முயற்சியாவது அவங்க பண்ணியிருக்காங்களா? எந்த முயற்சி பண்ணாலும் உள்ளூரில் இருக்க மக்கள் ஆதரவு இல்லாமல் உங்களால் பண்ண முடியுமா? ஆனால் அந்த மக்களை சிறையில் அடித்த மாதிரி திருச்செவன்ட்டியை நீக்கி அவங்களுக்குள்ள சிறப்புரிமையை நீக்கி, ஏற்கனவே அது தனி நாடாக இருந்தது, அது தனி அரசியல் சட்டம், தனி கொடி எல்லாம் இருந்தது. இந்தியாவோட ஒரு நம்பிக்கையில் அவங்களும் இணைகிறாங்க மக்கள். அப்போ ஒரு நம்பிக்கை கொடுத்து நீங்கள் இணைக்கிறீங்க, அந்த நம்பிக்கை எதுக்கு கொஞ்ச நாளில் வந்து காணாம போகுது? தொடர்ச்சியாக இராணுவத்தை வச்சு ஒரு ஆட்சி பண்ண முடியுமா? அப்படி பண்ணியும் ஒரு பிரச்சனையும் நீங்கள் தீர்க்க முடியல. இப்போ 70 வருஷமாக இராணுவத்தை வச்சு தான் காஷ்மீரில் ஆட்சி நடக்குதுங்க. ஏதாவது பிரச்சனை தீர்ந்துருக்கா சொல்லுங்கள். அப்போ உண்மையிலே தீர்ப்பதற்கு இவர்களுக்கு மனதில்லை அப்படின்றதான் பிரச்சனை. இது தீர்த்தா நம்மளுக்கு அரசியல் பண்ணுறதுக்கான விஷயம் இருக்காது, இஸ்லாமியர் எதிரிகளை காட்டுவதற்கான வழி இருக்காது. உள்ளூர் அரசியல் பிஜேபி என்ன வைக்குது, இஸ்லாமியர்கள் தான் இந்த நாட்டோட எதிரி அப்படின்னு, அதுக்கு துலக்கமான உதாரணமாக அதுக்கு பயன்படுற விதமாக காஷ்மீர் பிரச்சனை இருக்குது. அதனால் காஷ்மீர் பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்றது இவங்களுக்கு ஒரு காலத்திலும் காஷ்மீர் பிரச்சனை தீர்க்கணும்னு எண்ணம் கிடையாது. இவங்க கட்சியிலே கூட பயங்கரவாதிகள் சேர்த்துருக்குறாங்க. இன்றைக்கி தாக்குதல் நடத்துகிறா சொல்கிறாங்கள ஒரு அமைப்பு, தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட், TRF அப்படின்ற அமைப்பு 2019 காஷ்மீர் பிரச்சனையில் 370 நீக்கின பிறகு தான் அந்த அமைப்பே வந்து உருவாகுது. இப்போ அந்த அமைப்பு லஷ்கர் இ தொய்பாவோட அமைப்பு. அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர், அந்த நபரோட பேர் தலீப் ஹுசைன் ஷா. அந்த நபருக்கு பிஜேபி பதவி கொடுத்து பிஜேபியோட மைனாரிட்டி விங்கோட சோசியல் மீடியா ஐடி விங் இன்சார்ஜ் அப்படின்னு பிஜேபி பொறுப்பு கொடுத்துருக்கு. மக்கள் அவரை பிடிச்சி காவல்துறையிட்ட இராணுவத்திட்ட ஒப்படைக்கிறாங்க. AK-47 அவர்கிட்ட இருக்குது, கிரனேட் குண்டு இருக்குது, பிஸ்டல் இருக்குது. இத்தனையோடு தான் அவங்க ஒப்படைக்கிறாங்க. இராணுவம் போலீஸும் அவர் கைது பண்ணல. அவர் அமித்ஷாவோட கூட போட்டாவில் நிற்கிறாரு. ஒரு ஹோம் மினிஸ்டரை காஷ்மீரில் நெருங்கி போகக்கூடிய ஆளுன்னா பிஜேபி அனுமதிக்காமல் போக முடியுமா சொல்லுங்கள்? காஷ்மீர் மாநில பிஜேபி தலைவர் ரவீந்தர் ராணா அவர் கூட இருக்கிறார். அப்போது லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாதி பாஜகவில் ரொம்ப நாள் பொறுப்பில் இருந்து வேலை செஞ்சுருக்கிறாரு அப்படின்னா என்ன, எல்லாமே சந்தேகமாக மாறுதா இல்லையா? அப்போ நீங்கள் ஏன் பிடிக்கல, போலீஸ் ஏன் பிடிக்கல, பொதுமக்கள் தான் பிடிச்சிருக்கிறாங்க. இது எல்லாமே சந்தேகத்துக்குரிய விஷயங்களாக வந்து மாறுது. இதெல்லாம் பேசுகிற பாஜக இப்போ பாகிஸ்தான்லேருந்து தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்களே, இங்கே 800 மீனவர்களை இலங்கை கொண்டிருக்கு, அதுக்கு மட்டும் இந்துன்னு பேசுகிறீங்கல்ல? இங்கே செத்தவங்களும் இந்து தானே, இந்தியர்கள் தானே? என்னைக்காவது பிஜேபி RSS பேசியிருக்கா இலங்கை கடற்படை வந்து இவ்வளோ பேரை கொண்டுருச்சு அப்படின்னு என்னைக்காலும் பேசியிருக்கீங்களா சொல்லுங்கள்? கொள்றதுக்கு அதிகாரம் இருக்கா? அது வெளிநாட்டு இராணுவம் தானே. வெளிநாட்டு இராணுவம் இந்திய குடிமக்களை சுட்டு கொள்ளுது. ஆனால் அதுக்கு என்றைக்குமே எந்த கட்சியும் வந்து பெரிய அளவில் பேசலை. பாராளுமன்றத்தில் பிரச்சனை வரல, இவ்வளோ சிக்கல் வரல. 800 பேர் இதுவரை கொல்லப்பட்டிருக்காங்க, சுட்டு கொண்டிருக்காங்க. ஆனால் அது பேசுகிறது கிடையாது. அப்போ பாஜகவோட அரசியல் இந்தியர்கள் கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு சொல்கிறது இல்லை. இங்கே மீனவர்கள் கொல்லப்பட்டால் தமிழர்கள் கொல்லப்பட்டார்னு சொல்கிறது. இந்தியர்கள் கொல்லப்பட்டார்னு இந்தியர்கள் இல்லையா? இதே பாகிஸ்தான் இராணுவம் வந்து குஜராத் கடல் பகுதியில் போகிற போது பாகிஸ்தான் இராணுவம் சுட்டு கொண்டுறதா விட்டுருவாங்களா? இப்போ இலங்கை இராணுவம் மட்டும் சுடலாமா? இங்கே சுட்டா தமிழன், அங்கே சுட்டா இந்திய, இப்போ இந்து, இப்போ செத்தவங்க இந்து அப்படின்னு அரசியல் பண்ணுறது என்பது
இந்த நாட்டில் எல்லாரும் ஏன் வந்து பிஜேபியோட இணைஞ்சு நிற்க முடியலை? ஒரு நாடு, நம்மளாம் ஒரு நாடுனாலும் சரி, அந்த நாட்டில் உள்ள தலைமையிட்ட நேர்மை இருந்தால் தான் மக்கள் அவங்களோட இணைஞ்சு வந்து நிற்க முடியும். நேர்மை இல்லாமல் இதுலேயும் நாங்கள் இந்து முஸ்லீம்னு அரசியல் பண்ணுவோம். பயங்கரவாதத்துக்கு என்ன மதம்? முஸ்லீம் தானே கொண்டிருக்கான், அவன் பண்ணது உங்களுக்கு தான் சாதகம். இப்போ அங்கே உள்ள பயங்கரவாதிகள் பண்ணது, அந்த பயங்கரவாதி, அதாவது கூலிப்படை பயங்கரவாதிகள் அவங்க சொல்லணும். பிஜேபி அரசியலுக்காக அவங்க வேலை செய்கிற மாதிரி இருக்குது அந்த பயங்கரவாதிகள். இப்போ செய்கிறத பிஜேபி தான் பீகார் எலெக்ஷனுக்கு வந்து பயன்படுத்த போகுது. மோடி இன்னைக்கு கரெக்டாக வந்து போயிட்டார். என்ன பிரச்சனை இருந்தாலும் அவர் தேர்தல் வேலையை பார்க்குறதுக்கு போயிட்டார். வட இந்தியா முழுவதும் பிரச்சாரங்கள் வந்து தீவிரமாக இது பண்ணுறாங்க. எல்லா இடத்துலையும் படத்தை வச்சு அஞ்சலிச்சு அப்படின்னு சொல்லி இப்போ இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி கரெக்டாக அதை கொண்டு வந்து இஸ்லாமியர்கள் உங்களெல்லாம் கொண்டுருவாங்க இல்லைன்னா, நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடலைன்னா இந்த நாட்டை காப்பாற்ற முடியாது என்ற அரசியலை முன்வைப்பார்கள். அதனால் அடிப்படையில் இந்த பிரச்சனை என்பது ஒரு கடுமையான பயங்கரவாத தாக்குதல், இந்திய நாட்டின் மீதான தாக்குதல். அப்பாவி சுற்றுலா பயணிகளுக்கும் இந்த பிரச்சனைகளுக்கு என்ன சம்மந்தம்? சம்மந்தம் இல்லாதவங்களை யார் கொண்டாலும் அது கடும் கோழைகள், அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கணுன்றதான். அந்த நடவடிக்கை என்பது உண்மையாக இருக்க வேண்டும். அரசியலாக, மதவெறி அரசியலாக இருந்தால் அதை தமிழகமோ இந்திய மக்களோ ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நன்றி சார். நன்றி.